விஷ்ணு மதுரை. நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மே மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். அதுவும் எம்சிக்யூ டைப்ல பார்க்க போறோம். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்களேன். கீழ்க்கண்டவற்றில் சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க. வைஷாலி ரமேஷ் பாபுவிற்கு சர்வதேச செஸ் கூட்டமைப்பு மூலம் அதிகாரப்பூர்வமாக கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சரிதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது சரிதான். ரெண்டாவது பாருங்களேன், கேண்ட்ரோ ஹம்பி மற்றும் த்ரோனோவல்லி ஹரிகாவுக்கு பிறகு கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்ற மூன்றாவது இந்திய பெண்மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியா அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்ட் தான். ஆமா, ஓகேவா? கேண்ட்ரோ ஹம்பி மற்றும் த்ரோனோவல்லி இவங்க ரெண்டு பேருக்கு அடுத்து மூணாவதா ஒருத்தர் வந்து கிராண்ட் மாஸ்டர், அதுவும் பெண்மணியா யார் வாங்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய வைஷாலி ரமேஷ் அவர்கள். அடுத்து மூணாவது பாருங்களேன், கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்ற தமிழகத்தின் முதல் பெண்மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியா தவறா அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் சரிதான். தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் பெண்மணி, கிராண்ட் மாஸ்டர் வாங்குற முதல் பெண்மணி இவங்க தான். பசங்கள்ல நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, ஓகேவா? ஆனா பெண்மணியில இவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. இது சரியா அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்துமே சரிதான். ஓகேவா? அது மட்டும் இல்லாம இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய பிரகடனந்தமும் இவங்களும் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகேவா? உலகத்திலேயே முதலாக ரெண்டு பேருமே கிராண்ட் மாஸ்டர் வச்சிருக்கிறது இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? இங்கிலீஷ்லயும் பார்த்துக்குவோம். இங்கிலீஷ்ல பாருங்க, வைஷாலி ரமேஷ் பிரபு has been officially awarded the title of Grand Master by the International Chess Federation. She is the third Indian woman to win title of Grand Master after Kondro Hambi and Dronovalli. She is the first woman from Tamil Nadu to win the title of Grand Master. ஓகேவா? இதுக்கு all are correct. சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்களேன், 2024ஆம் ஆண்டிற்கான புக்கர் சர்வதேச பரிசை வென்ற புத்தகம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. புக்கர் பரிசு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். உலக லெவல்ல இந்த இலக்கியத்துக்காண்டி கொடுக்கிற நோபல் பரிசு அப்படின்னு கூட என்ன சொல்லலாம், இந்த புக்கர் பரிசு சொல்றாங்க. Which book will win the Booker International Prize for 2024? இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கைரோஸ் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கிற கைரோஸ் தான் சரியான ஆன்சர். சரி, இதை யார் எழுதுனா அப்படின்னு பார்த்துருவோம். பாருங்க, 2024ஆம் ஆண்டிற்கான சர்வதேச புக்கர் பரிசை கைரோஸ் புத்தகம் வென்றுள்ளது. இப்புத்தகத்தை ஜென்னி எர்ஃபன்பிக் எழுதியுள்ளார் மற்றும் மைக்கேல் ஹேம்பர்மேன் மொழிபெயர்த்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த மொழிபெயர்ப்பு யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மைக்கேல். யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்னி அவர்கள். சரியா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, 2025இல் இரண்டாம் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை எங்கு நடத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2010ல என்ன செஞ்சாங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல முதல் தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தினாங்க. ஓகேவா? முக கருணாநிதி அவர்கள் பீரியட்ல என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல 2010ல நடத்திருப்பாங்க. இப்ப 15 வருஷம் கழிச்சு என்ன செய்ய போறாங்க அப்படின்னா அந்த தமிழ் செம்மொழி மாநாடு நடக்க போகுது. எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னையில நடக்க போகுது. ஓகேவா? சரியா? சென்னையில இரண்டாவது உலக தமிழ் செம்மொழி மாநாடு 2025ல அவங்க என்ன செய்ய போறாங்க, நடத்த போறாங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்களேன், இந்தியாவின் முதல் அணுகுண்டு சோதனையின் 50வது ஆண்டு நிறைவை சமீபத்தில் கொண்டாடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, கரெக்ட் தான். ஓகேவா? இந்தியாவுடைய அந்த முதல் அணுகுண்டு சோதனை பொக்ரான் அணுகுண்டு சோதனை என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா 1974ல அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, நடத்திருப்பாங்க. இப்போ 2024 வந்து அந்த 50வது நிறைவு தினத்தை என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா இந்தியா கொண்டாடி இருப்போம். சரியா? அவங்க என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க, அந்த முதல் குண்டின் பெயர் என்ன, அந்த முதல் அணுகுண்டின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா, பொக்ரான்ல 1974ல வெடிச்ச அந்த அணுகுண்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்களேன், சிரிக்கும் புத்தர், இங்கிலீஷ்ல பாருங்க லாஃபிங் புத்தா, அதிசக்தி, சக்கரம் வீல், ஃபேட் பாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிரிக்கும் புத்தர். ஓகேவா? அந்த லாஃபிங் புத்தா ஸ்மைலிங் புத்தா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அதோடைய அணுகுண்டுடைய பேரை அவங்க வச்சிருக்காங்க. 1974ல பொக்ரானுடைய முதல் அணுகுண்டு சோதனை. அதே மாதிரி இரண்டாவது அணுகுண்டு சோதனை எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 1998ல நடந்திருக்கும். அதே பொக்ரான் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற அந்த பொக்ரான் இடத்துல 1998ல நடந்திருக்கும். சரியா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்களேன். क्वेश्चन नंबर 5, फोर्ब्स இதழின் உலகில் அதிக ஊதியம் பெறும் விளையாட்டு வீரர்களின் பட்டியலில் யார் முதலிடத்தில் உள்ளார் அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்க, இந்த फोर्ब्स பத்திரிகை அப்படிங்கிறது இந்த விளையாட்டு வீரர்களுக்கான யார் அதிக சம்பளம் வாங்குறா அப்படிங்கிற ஒரு வெளியிடுற ஒரு நாளிதழ் தான். ஓகேவா? அவங்க வெளியிட்டிருக்காங்க இப்ப ரீசெண்டா 2024. அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொனால்டோ அவர்கள் இருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னா ரொனால்டோ அவர்கள். ரொனால்டோ ஃபுட்பால் பிளேயர்ஸ். ஓகேவா? ஃபுட்பால் பிளேயரான அந்த ரொனால்டோ தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காது. தேர்ட் பிளேஸ்ல தான் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா மெஸ்ஸி இருக்காங்க. ஓகே, அவரும் ஃபுட்பால் பிளேயர் தான், அர்ஜென்டினாவை சேர்ந்தவர். ஓகேவா? அவர் தான் என்ன செஞ்சாரு, தேர்ட் பிளேஸ்ல இருக்காரு. இதுல பார்த்தோம் அப்படின்னா முதல் 50 இடத்துல பெண்கள் யாருமே கிடையாது. சரிங்களா? இது வரைக்கும் வந்ததுல பார்த்தோம் அப்படின்னா யாராச்சும் ஒருத்தராச்சும் பெண்கள் இருப்பாங்க. ஆனா இந்த வருஷம் முதல் 50 இடங்கள்ல எந்த பெண்மணியும் கிடையாது. சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்களேன். क्वेश्चन नंबर 6,
தேசிய செயல்முறை பொருளியல் ஆய்வுக்குழு NCAER இங்கிலீஷ்ல பாருங்க, நேஷனல் கவுன்சில் ஆஃப் அப்ளைட் எக்கனாமிக்கல் ரிசர்ச் கூற்றுப்படி அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க. 2024-25 நிதியாண்டில் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி வீதம் என்னவாக இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா, growth ஆஃப் இந்தியன் எக்கனாமியோடைய அந்த பெர்சன்டேஜ், அந்த ரேட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. 6 7 8 9% அப்படின்னு கேக்குறாங்க. சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 7%. ஓகேவா, அவங்க கொடுத்துருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 7 to 7.5 குள்ள இருக்கும். ஓகேவா, அவங்க கொடுத்துருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7 to 7.5%. ஓகேவா, 7க்கு மேல இருக்கும், 7.5 குள்ள இருக்கும் அப்படின்னு என்ன செஞ்சிருக்காங்க, ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 7. ஸ்மார்ட் ஸ்மார்ட் அப்படின்னா என்னன்னு பாருங்க. சூப்பர்சோனிக் மிசைல் அசிஸ்டட் ரிலீஸ் ஆஃப் டோர்பிடோ, ஓகேவா, என்ற அமைப்பை உருவாக்கிய துறை எது அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்மார்ட் விச் டிபார்ட்மெண்ட் கிரியேட்டட் தி சிஸ்டம், இந்த சிஸ்டத்தை உருவாக்குன டிபார்ட்மெண்ட் எது அப்படின்னு கேக்குறாங்க. இஸ்ரோ, DRDO, CSIR, NDMA அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா DRDO தான். ஓகேவா, ராணுவம் சம்பந்தமா உருவாக்குற சில மிஷினரிஸ்லாம் யார் உருவாக்குறா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த DRDO தான் உருவாக்குறாங்க. இதுக்கான சரியான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்துருவோம் பாருங்க. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO, ஓகேவா, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் DRDO அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம் பாருங்க. 2024 மே 1 அன்று ஒடிசா கடற்கரையில் உள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் தீவிலிருந்து ஸ்மார்ட் அமைப்பை வெற்றிகரமாக சோதனை செய்தது. ஓகேவா, அந்த ஸ்மார்ட் அப்படிங்கிற அமைப்பு, அந்த டோர்பிடோ ரிலீஸ் பண்ற ஒரு எக்யூப்மெண்ட் தான் அந்த ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா வெற்றிகரமாக சோதனை செஞ்சு பார்த்திருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா APJ அப்துல் கலாம் தீவுல இருந்து. ஓகேவா, ஸ்மார்ட் என்பது இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி எதிர்ப்பு திறன்களை மேம்படுத்தும் அடுத்த தலைமுறை இலகுரக டோர்பிடோ விநியோக அமைப்பாகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒரு லான்ச்சிங் வெஹிக்கிள் தான், வேற ஒன்றும் கிடையாது. இது டோர்பிடோ ரிலீஸ் பண்ற ஒரு லான்ச்சிங் வெஹிக்கிள். ஓகேவா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்களேன். பிரவா வலைத்தளம் எந்த நிறுவனத்தால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. இங்கிலீஷ்ல பாருங்க. பிரவா வெப்சைட் வாஸ் லான்ச்ட் பை விச் இன்ஸ்டிடியூட்? RBI, SBI, NABARD, SEBI அப்படின்னு சொல்லி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் சம்பந்தப்பட்டது. அப்போ பிரவா அப்படிங்கிறது பேங்கிங் சம்பந்தப்பட்டதாக தான் இருக்க வேணும். இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்ற RBI தான். ஓகேவா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த பிராவா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. எதுக்கான இந்த வெப்சைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பேங்க்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கலாம் எதுவும் கொரிஸ் இல்ல அவங்க எதுவும் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா அந்த போர்ட்டல் மூலமா என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா டைரக்டாவே சப்மிட் பண்ணலாம். ப்ராசஸ் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஈஸியா இருக்கும். அவங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எல்லாமே என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த பிராவா போர்ட்டல்ல அவங்க போட்டுறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 9. இந்த பிராவா ஃபுல் டெஃபினிஷன் பாருங்களேன். பிளாட்ஃபார்ம் ஃபார் ரெகுலேட்டரி அப்ளிகேஷன் வேலிடேஷன் அண்ட் அத்தாரைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பிளாட்ஃபார்ம் ஃபார் ரெகுலேட்டரி அப்ளிகேஷன்ஸ் வேலிடேஷன்ஸ் அண்ட் அத்தாரைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிராவா. சரியா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப்பில் தங்கப்பதக்கம் என்ற முதல் இந்திய ஜிம்னாஸ்ட் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆசிய ஜிம்னாஸ்டிக்ஸ் எங்க நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த தாஷ்கண்ட் இருக்கு இல்லையா, உஸ்பெகிஸ்தான், அங்கதான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த 2024ஆம் ஆண்டுக்கான ஆசிய ஜிம்னாஸ்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் நடந்திருக்கும். இதுல யார் முதலாக தங்கப்பதக்கம் வென்றிருப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தீபா கர்மாக்கர். ஓகேவா, அவர் தான் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அந்த லேடி தான் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஜிம்னாஸ்டிக்கு தங்கப்பதக்கம் வென்றிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா 2016 ரியோ ஒலிம்பிக் நடந்திருக்கல, அப்போ என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா 4th பிளேஸ் வந்திருப்பாங்க. ஓகேவா, 3rd பிளேஸ் வந்திருந்தா நம்மளுக்கு பிரான்ஸ் மெடல் கிடைச்சிருக்கும். ஆனா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு 100ல என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அந்த பிரான்ஸ் மெடலை தவற விட்டுருப்பாங்க. ஓகேவா, தீபா கர்மகர். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நடந்துச்சு இல்லையா பாரிஸ் ஒலிம்பிக், அதுல வந்து இவங்க குவாலிஃபை ஆகல. ஓகேவா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 10. அண்மையில் வங்காள விரிகுடாவை தாக்கிய சூறாவளி புயலுக்கு ரீமால் என பெயரிட்ட நாடு எது அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு ஓமன், மியான்மர், வங்காளதேசம், இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புயலுக்கு பெயரிடுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கூல் புக்லயே இருக்கு. ஓகேவா, இந்தியன் ஓஷன், அரபிக்கு, பே ஆஃப் பெங்கால் இதெல்லாம் சேர்த்து இருக்கிற ஒட்டி இருக்கிற நாடுகள்லாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க, ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி அவங்களாம் நேம்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா, அந்த நேம்ஸ்ல இருந்தா என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த புயலுக்கு அடுத்தடுத்து பேர் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த புயலுக்கு ஓகேவா ரீசெண்டா நடந்த அந்த வங்காள விரிகுடா பே ஆஃப் பெங்கால தாக்கிய சூறாவளி புயலுக்கு என்ன பேர்னா ரீமால் அப்படின்னு பேரு. இதை யார் வச்சிருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. இது சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஓமன் தான். ஓகேவா, இதுக்கு ஓமன் தான் என்ன செஞ்சிருப்பாங்க ரீமால் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. இந்த ரீமாலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சாண்ட் அப்படின்னு அர்த்தம், மணல். ஓகேவா, அரபிக்ல அரபி மொழில இந்த ரீமால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சாண்ட், மணல் அப்படின்னு அர்த்தம். சரியா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க.
இஷான் திட்டம் எந்த துறையுடன் தொடர்புடையது? கல்வித்துறை, விவசாயத்துறை, விண்வெளித்துறை, சுகாதாரத்துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஷான் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல இஷான் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கோங்க. இந்தியன் சிங்கிள் ஸ்கை ஹார்மோனைஸ்ட் ஏர் டிராபிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்தியன் சிங்கிள் ஸ்கை ஹார்மோனைஸ்ட் ஏர் டிராபிக் மேனேஜ்மெண்ட், அதான் இஷான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏர் டிராபிக் அப்படின்னால எங்க வந்துடும் அப்படின்னா வான்வெளி துறைக்கு வந்துடும். சரிங்களா? வான்வெளி துறை, இதுதான் சரியான ஆன்சர் இந்த இஷான் அப்படிங்கிறது. சரி, இந்த இஷான் திட்டம் எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய இந்திய வான்வெளி பார்த்தோம் அப்படின்னா 4 மண்டலமா பிரிச்சிருக்கும். இந்த கல்கத்தா, மும்பை, டெல்லி, சென்னை அப்படின்னு 4 மண்டலமா பிரிச்சிருப்பாங்க. இந்த 4 மண்டலமே தனித்தனியா செயல்பட்டு இருந்துச்சு. இப்போ என்ன செய்ய போறாங்க அப்படின்னா ஒரே கண்ட்ரோல்ல நாக்பூர் அப்படிங்கிற இடத்துல என்ன செய்ய போறாங்க அப்படின்னா அவங்க ஒரே கட்டுப்பாட்டு அறையை அவங்க உருவாக்க போறாங்க. அதுதான் இஷான் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்கீம் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்க இருக்கு அப்படின்னா நாக்பூர்ல இருக்கு. சரியா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். அண்மையில் பௌத்த திருவிழாவான சகாதாவா கொண்டாடப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சகாதாவா அப்படிங்கிறது ஒரு மாநிலத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா? அது என்ன மாநிலம் அப்படின்னு பார்க்கும்போது சிக்கிம். ஓகே, அந்த மாநிலம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிக்கிம் சாகாதாவா. ஓகேவா? இந்த சாகாதாவா எதுக்காண்டி கொண்டாடுறாங்க அப்படின்னா புத்த பூர்ணிமா வருது இல்லையா, வந்துச்சு இல்லையா புத்த பூர்ணிமா, அப்போதான் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த சாகாதாவா கொண்டாடுறாங்க. அதுவும் இல்லாம புத்தருடைய பிறந்த நாளை வந்து என்ன செய்யறாங்க இந்த சாகாதாவா கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மகாயானம், ஹீனயானம் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா புத்தரை பத்தி. இது வந்து யாருடைய இது அப்படின்னு பார்த்தோம்னா மகாயானத்துடைய விழாவா இவங்க கொண்டாடுறாங்க. சிக்கிம்லேயே பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஃபேமஸ் ஃபெஸ்டிவல். ஓகேவா? சாகாதாவா சிக்கிம், புத்தரை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 13. இந்திய வனவிலங்கு நிறுவனத்தின் அறிக்கையின்படி எந்த மாநிலத்தில் கங்கை ஓங்கில்கள் அதிகம் காணப்படுகின்றன? இங்கிலீஷ்ல பாருங்க. அக்கார்டிங் டு தி ரிப்போர்ட் பை தி வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா இன் விச் ஸ்டேட் ஆர் கங்கா டால்பின்ஸ் ஃபவுண்ட் பை மோஸ்ட் அப்படின்னு கேக்குறாங்க. கங்கை ஓங்கில்கள், ஆற்று ஓங்கில்கள் அப்படின்னு படிச்சிருப்போம். இந்தியாவுடைய நீர்வாழ் உயிரினம். ஓகே, தேசிய நீர்வாழ் உயிரினம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கங்கை ஓங்கில்கள், ஆற்று ஓங்கில்கள் சொல்லுவாங்க. இப்ப கணக்கெடுப்பின்படி எந்த மாநிலத்தில் இந்த ஆற்று ஓங்கில்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு வெளியிட்டு இருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உத்தரப்பிரதேசம் தான். ஓகேவா? உத்தரப்பிரதேசத்துல என்ன இருக்கு அப்படின்னா அதிகமாக ஆற்று ஓங்கில்கள் இருக்கு. சரியா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா 4000 ஆற்று ஓங்கில்கள் இருக்கா. இதுலயே உத்தரப்பிரதேசத்துல மட்டும் எத்தனை ஓங்கில்கள் இருக்கு அப்படின்னா 2000 ஓங்கில்கள் இருக்கு. ஓகேவா? 2000 ஆற்று ஓங்கில்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கு. அது எந்த நதிக்கரை அப்படின்னு கேட்பாங்க. சம்பல். ஓகேவா? சம்பல் நதிக்கரையில தான் என்ன செய்யறாங்க அந்த அதிகமா ஆற்று ஓங்கில் அந்த சம்பல் நதியில தான் இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சமீபத்தில் அரசு ஒப்பந்த வேலைகளில் பெண்களுக்கு 33% ஒதுக்கீட்டை உறுதி செய்த மாநில அரசு எது அப்படின்னு கேட்கிறாங்க. இது சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கர்நாடகா தான். ஓகேவா? அந்த கர்நாடகா எந்த வேலைகள் அப்படின்னு பார்க்கும்போது அரசு ஒப்பந்த வேலைகள். இங்கிலீஷ்ல பாருங்களேன், உமன் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஜாப்ஸ். கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஜாப்ஸ்ல என்ன செய்யறாங்க கர்நாடகா வந்து பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல என்ன செய்யணும் அப்படின்னா 30% இடஒதுக்கீடு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம பஞ்சாயத்து ராஜ்ல 50% இடஒதுக்கீடு கொடுக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 15. தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு நாள் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படுகிற தேதி எது அப்படின்னு கேட்கிறாங்க. ரீசெண்டா தான் செஞ்சாங்க. மே மாசம் 21ஆம் தேதி தான் என்ன செய்யறோம் நேஷனல் ஆன்டி டெரரிசம் டேவை நம்ம கொண்டாடுறோம். எதுக்காண்டி மே 21 அப்படின்னா ராஜீவ்காந்தி அவர்கள் 1991ல என்ன செய்யறாங்க அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர்ல அந்த கொல்லப்படுறாங்க. ஓகேவா? ராஜீவ்காந்தி அவர்கள் ஸ்ரீபெரும்புதூர்ல, தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூர்ல ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்படுறாரு. அதனால அந்த டேவை என்ன செய்யறோம் அப்படின்னா ஆன்டி டெரரிசம் டேவா நம்ம இன்ன வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் மே 21. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்த இப்ராஹிம் ரைசி எந்த நாட்டின் அதிபராக இருந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாட்டினுடைய அதிபர் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஹெலிகாப்டரில் போகும்போது ஹெலிகாப்டருடைய அந்த விபத்தில் என்ன செஞ்சிருக்காங்க இறந்திருக்காங்க. அந்த அதிபர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈரானுடைய அதிபர் தான். யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இப்ராஹிம் ஹசி. ஓகேவா? சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஈரான் இப்ராஹிம் ரைசி. சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 17. சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற அம்பாஜி வெண்பளிங்குகள் சார்ந்த மாநிலம் எது அப்படின்னு கேட்கறாங்க. ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜியோடாக் வாங்கியிருக்காங்க. எதுக்காண்டி வாங்கியிருக்காங்க அப்படின்னா பார்த்தோம்னா அந்த மார்பிள்ஸ் காண்டி. ஓகேவா? அம்பாஜி வெண்பளிங்கள், அம்பா பளிக்கல் இல்ல அம்பா வந்து மார்பிள்ஸ், அம்பா மார்பிள்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மார்பிளுக்கு எந்த மாநிலத்துல வந்து ஜியோடாக் ஓகேவா அந்த புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது குஜராத் தான். ஓகேவா? குஜராத் தான் என்ன செஞ்சிருக்கு அந்த அம்பா வெண்பளிங்குகள் இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர்
18 தனது ஓய்வை அறிவித்த சுனில் சேத்ரியுடன் தொடர்புடைய விளையாட்டு எது? ஓகேவா, சுனில் சேத்ரியா மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். 2002ல இருந்து என்ன செய்யறாரு அப்படின்னா இந்தியன் டீமுக்காண்டி ஃபுட்பால் விளையாண்டுகிட்டு இருக்காரு. இப்பதான் ரீசெண்டா என்ன செஞ்சார் அப்படின்னா அவர் ஓய்வு அறிவிச்சாரு. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா கால்பந்து தான். ஓகேவா, ஃபுட்பால் தான். நம்முடைய கேப்டனே யாரா இருந்தா அப்படின்னா இந்த சுனில் சேத்ரி தான். இந்த இந்தியன் ஃபுட்பால் டீமுடைய கேப்டனா இருந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா இந்த சுனில் சேத்ரி. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 19. உலகில் முதல் 6G சாதனத்தை வெளியிட்ட நாடு எது? ஆமா, ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா 6G 5G இப்போ லான்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 6G தான். ஓகேவா, 6th ஜெனரேஷன் தான். டிவைஸ்லாம் இப்போ கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் யார் வந்து அந்த டிவைஸை லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னா ஜப்பான் தான். ஓகேவா, சரியான ஆன்சர், ஜப்பான் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னுடைய ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு செகண்டுக்கு 100 GB அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, என்னுடைய ஸ்பீட் பாருங்க, ஒரு செகண்டுக்கு ஓகே பெர் செகண்டுக்கு 100 GB என்ன செய்யறாங்க டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான ஆன்சர் ஜப்பான். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 20. பிக்சல் பிளே என்ற இந்தியாவின் முதல் மெய்நிகர் கடன் அட்டையை அறிமுகப்படுத்தியுள்ள வங்கி எது? விச் பேங்க் ஹாஸ் லான்ச் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் கிரெடிட் கார்டு பிக்சல் பிளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுலாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கலாக இருக்கும். ஓகே, நம்ம கையில் ஒரு சின்ன அட்டை மாதிரி வச்சிருப்போம். இவங்க என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா அட்டை இல்லாமல் மெய்நிகர் ஃபோன்லேயே, எல்லாமே ஃபோனில் தான் இருக்கும். அட்டையுமே என்ன இருக்கும், ஃபோனில் வந்து ஒரு பிக்சர் மாதிரி இருக்கும். அதுதான் அவங்க என்ன செய்யறாங்க மெய்நிகர் அட்டை அப்படின்னு சொல்றாங்க. இந்த யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது HDFC பேங்க் தான். ஓகேவா, HDFC பேங்க் தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த மெய்நிகர் அட்டை பிக்சல் பிளே. ஓகேவா, இங்கிலீஷ்ல பாருங்க பிக்சல் பிளே கிரெடிட் கார்டு. ஓகேவா, டெபிட் கார்டு கிடையாது, கிரெடிட் கார்டை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, 20 கொஸ்டின்ஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதே மாதிரி வீடியோவில் நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம பார்ப்போம். ஓகேவா, எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.